தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. ஜெய் சாய்ராம். நான் லண்டனில் வசிக்கிறேன். என்னுடைய பாபாவின் லீலைகளை சாய் டிவி அன்பர்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் இங்கே எங்கே போனாலும், லண்டனில் இருக்கிறேன், எங்கே போனாலும் பாபாவின் திருவுருவத்தையோ அவர்கிட்ட படத்தையோ இங்கே என்றாலும் நான் பார்ப்பேன். நான் போகிறதுக்கு முன்னாடியே நான் போகின்ற இடத்துக்கு அவர் நிற்பார். மகா புருஷர்களை இங்கே நாங்கள் சில வேளைகளில் அவரை சந்திக்கும் சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்காவிட்டாலும், ஆனால் நாங்கள் என்கிற ஏக்கத்தை பார்த்து அவர்கள் தங்களுடைய தரிசனத்தை எங்களுக்கு தருவார்கள் என்று நான் படித்திருக்கிறேன். இப்படித்தான் ஒரு முறை என்னுடைய மகள் என்னை தன்னுடைய வேலை நிமித்தம் காரணமாக இன்னொரு நிறுவனத்துக்கு கூட்டி கொண்டு போகிறாங்க. அப்போ நான் அந்த நிறுவனத்துக்கு கூட்டி கொண்டு அவங்க உள்ளுக்க போட்டாங்க. நான் காத்திருப்பவர்களுடைய இடத்துல நான் அவக்காண்டி காத்து கொண்டிருக்கிறேன். 2 கதிரை தான் இருக்குது. நான் ஒரு கதிரையில் இருக்கிறேன், அங்காளி ஒரு கதிரை இருக்கிறதுக்கு அதில் ஒருத்தரும் இல்லை, நான் மாத்திரம் அதில் ஒரு கதிரையில் இருக்கிறேன். அப்போ நான் அங்கேயும் என்னுடைய பாபாவை எல்லா இடமும் தேடுறேன். எனக்காண்டி எப்படி என்றாலும் ஏதாவது ஒரு விதத்தில் அங்கே எனக்கு காட்சி தருவாரன்ட்டு எல்லா இடமும் பார்க்குறேன். ஆனால் அவரை காணையில். அப்போ ஒரே ஏக்கமாக இருக்குது. அப்போ நான் இந்த சாய் டிவியில் சாய் ராமநாதன் சாய் சொற்பொழிவு நான் அடிக்கடி அவர்களோட அடிக்கடி கேட்பேன். நான் அவருடைய சொற்பொழிவு. அப்போ அதில் அவர் ஒவ்வொரு முறையும் பாபா பற்றி சொல்லும்போது பாபா அன்புக்காண்டி எல்லாருடைய பக்திக்காண்டியும் ஏங்குறாருன்னு அடிக்கடி அதை சொல்லுவார். அப்போ நான் அவரில் இருக்கிற பக்தியின் காரணமாகத்தான் அவரை நான் தேடி நான் ஏக்கத்தோடு தான் உண்மையாக தேடுறேன், இங்கே காணலையன்ட்டு. நாங்கள் பாபாவை நோக்கி பக்தியோடு ஒரு முறை கூப்பிட்டால் அதை அவர் எங்களுக்கு 10 மடங்காக அந்த அன்பு எங்களுக்கு திருப்பி தருவார். அதே மாதிரி அவர் எனக்கு அந்த இடத்துல இருந்து என்னால் காண முடியாத பாபாவை அவர் எனக்கு காட்டி தரிசனம் தந்ததை இந்த வாழ்க்கையில் என்னால் மறக்க முடியாது. ஏனென்றா நான் ஒரு கதிரையில் அவர் அங்கே இருக்கிறார், ஆனால் என்னால் அவர் கண்ணால் காண முடியல. அவர் நான் கூப்பிட்ட குரல் அவருக்கு கேட்டுட்டது. தன்னை பார்க்காம நீ போகக்கூடாது, இந்த இடத்தை விட்டு போகக்கூடாதுன்னு அவர் நினைத்துட்டார். அப்போ ஒரு அம்மா என்ன நோக்கி வராங்க, சொன்னாங்க பக்கத்தில் ஒரு கதிரை இருக்கு. அவங்க சொன்னாங்க என்ன அதில் மாறி இருக்க சொல்லி. யாரும் யாரும் வந்தால் இருக்கிற ஆக்களை எழுப்பி அதில் இருத்தி போட்டு தாங்கள் அந்த கதிரையில் இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த அம்மா என்ன சொன்னாங்க, அந்த கதிரையில் மாறி இருக்க சொல்லி. நான் அந்த கதிரையில் மாறி இருந்தேன். அந்த கதிரையிலேருந்து பார்த்தாத்தான் எனக்கு பாபா அங்கே இருக்கிறது தெரியும். நான் அந்த கதிரையில் இருந்துட்டு பார்க்குறேன். என்னோட கண்களை என்னால் நம்ப முடியல, அழுக வருது, நெஞ்சம் நடுங்குது. அந்தளவுக்கு அவர் உள்ளே இருந்து எனக்கு தரிசனம் தார ஒரு பெரிய ஒரு பாபா படம் உண்டு. அங்கே அந்த கதிரையிலிருந்து பார்த்தா தான் எனக்கு அந்த பாபாவை தெரியும். பாபாவோட படத்தை பார்க்கறது பாபாவையே நேரில் தரிசிக்கிறதுக்கு சமம். நாங்கள் இந்த பாபாவோட மகிமையை அளவிட முடியாது. ஏனென்றால் நான் கூப்பிட்ட குரலுக்கு என்னட்ட ஓடோடி வந்தவர். பாபாவுடைய ஒரு திருவாய்மொழி இருக்குது, சாயி சாயி என்று கூப்பிட்டா 7 கடலுக்கு அப்பாலும் நான் உன்னை காக்க வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அது மாதிரி நான் அந்நிய தேசத்தில் வாழ்ந்தாலும் அவர் எனக்காண்டி ஓடி நான் இங்கே இருக்கிறேன், உன்னிட்ட நீ என்ன பார்க்காம போகக்கூடாதுன்னு சொல்லி என்ன காண வச்ச. நான் என்னுடைய ஏங்கின ஏக்கத்தை நிறைவு செய்தார். பாபாவின் மகிமையை சொல்லுவதற்கு முடியாது, யாராலும் முடியாது. அவர் கலியுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வம். நாங்கள் கோடி ஜென்மங்களில் செய்த புண்ணியத்தால் தான் அவருடைய அருகாமை எங்களுக்கு கிடைத்திருக்குது. இந்த கலியுகத்தில் வாழ்ந்திருக்கிற தெய்வம் மற்றவருடைய கஷ்டத்தையும் எல்லாருடைய சந்தோஷங்களை நிறைவேற்றுறதற்காக கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவார். சாயி சாயி என்று கூப்பிட்டா எங்கு இருந்தாலும் ஓடி வருவார். இந்த கலியுகத்து தெய்வம் உங்களோட பாபா. இதுதான் என்னுடைய அந்த லண்டன்ல என்னுடைய மறக்க முடியாத லீலை. இதை என் வாழ்நாளில் ஒரு காலமும் நான் மறக்க மாட்டேன். ஜெய் சாய்ராம். எல்லாம் சாய்நாதருக்கே அர்ப்பணமாகட்டும். வணக்கம். நமது சாய் டிவியில் இந்த நிகழ்ச்சியில் ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியில் பங்கேற்பது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அபிமான பாடகர் ரவி சேகர். இன்னைக்கு வியாழக்கிழமை குருவாரம் சாய் பகவானுக்கு ரொம்பவே உகந்த நாள்.
நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சாய் சரணம் சாய் காயத்ரியோட இந்த நிகழ்ச்சியை இனிதே ஆரம்பித்தேன். சாய் குருவே சரணம், சாய் குருவே சரணம். ஓம் சாய்நாதாய வித்மஹே ஸ்ரீரடிவாசாய தீமஹே தன்னோ சாய் பிரச்சோதயாத், தன்னோ சாய் பிரச்சோதயாத். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில சாய் பகவான் பல ரூபங்கள்ல அவர் அரூபமாக இருந்தா கூட அவங்க பக்தர்களோட குறை கேட்கறதுக்காக கூப்பிட்ட குரலுக்கு யார் வந்ததுன்ற மாதிரி அவர் வந்து அவங்க பிரச்சனைகள்லாம் தீர்த்து வச்சு பலவாறாக உதவி செய்து அவங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை அளிச்சுட்டு தான் இருக்காரு. அந்த மாதிரி ஒரு இதில் என்னோட வாழ்க்கையில் சாய் பகவான் எப்படி உள்ள வந்தார், எப்படி நாங்கள்லாம் சாய் டிவோட்டி ஆனோம், என்னென்ன மாதிரி எங்களுக்கு உதவி செஞ்சு எங்கள் வாழ்க்கையோட அப்லிஃப்ட்டுக்காக உதவி செஞ்சான்றதை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா, அதாவது நான் எப்படி சாய் டிவோட்டியானு என் குடும்பத்தில் எல்லாரும் எப்படி சாய் டிவோட்டியானோம், ஒரு ஃப்ளாஷ்பேக்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 இயர்ஸ் பேக் இருக்கும். என்னோட சிஸ்டர் திருமதி லக்ஷ்மி வைத்யா அவர்கள் தன்னோட ஃப்ளாட்டோட கிரகப்பிரவேசத்துக்காக அழைத்த போது அங்கு நான் சென்றபோது சாய் டிவோட்டிஸ்லாம் பஜன்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆர்வமாக நானும் ஒரு பாடகண்டம் பண்ணேன், ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு நானும் என்னால் முடிஞ்ச சில சாங்ஸாக பாடி பக்தி பாடல்கள் பாடி. அப்போ வந்து அவங்கெல்லாம் வந்து என்னை வந்து நீங்களும் இன்வால்வ் ஆகலாமேன்னு சொன்னதுனால, மோரோவர் எங்களோட ஒய்ஃபோட அத்தை பெரம்பூர் நார்த் சென்னையில் எவ்ரி வீக் குருவாரப்போ சாய் பஜன் பண்ணி எல்லாரும் இது பண்ணுவாங்க. அதில் ஒரு சில நிகழ்ச்சியில் நானும் போய் கலந்துட்டுருக்கேன். அந்த இன்வால்மெண்ட் எல்லாமா சேர்ந்து கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப் மூமெண்ட் மாதிரி நமது சாய் பகவான் எனக்குள்ள பிரவேசித்தார். என் குடும்பமும் கொஞ்சமாக சாய் பகவான்கிட்ட ஐக்கியம் ஆகி எங்களோட எந்த குறைகள் பிரச்சனை இருந்தாலும் அவர்கிட்ட முறையிடுவோம். சில டைம் உடனே தீர்வு கிடைக்கும், சில டைம் கொஞ்சம் நாள் கழிச்சு கிடைக்கும், ஆனால் நிச்சயம் தீர்வு உண்டு. அப்படி இருக்கிறப்ப தான் நான் வந்து இங்கே ஒரு பெரிய வீடு கட்டணுன்றதுக்காக எப்போ வாங்கி போட்ட கிரவுண்டில் பிளான் பண்ணி எல்லாம் பண்ணோம். ஃப்ரம் த பிகினிங் டே ஒன்லேருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை, கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்ளம், லைசன்ஸ் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர், லேபர், ஃபைனான்ஸ், ஒரு வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி எத்தனையோ பிரச்சனைலாம் வந்துச்சு. என்னடா இதுன்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு முறையும் அப்படியே சாய் பகவான்கிட்ட உருகி போய் நான் கேட்பேன். பொறுமையாக இருக்கு, அவரோட பாலிசியே அதானே, பொறுமை நிதானம் இல்லையா, அதே மாதிரி சொல்லுவார். ஆனால் நான் எதாவது முறையிட்டு கேட்டேன்னா உடனே ஒரு அரூபமாக ஆசிரியர் மாதிரி எனக்கு ஒரு தீர்வை சொல்யூஷனை கொடுத்துட்டே இருந்தார். அப்படி வந்து ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் ஏதாவது ஒரு தீர்வு கிடைச்சிட்டு இருந்துச்சு. நானும் உடனே மறுநாளே whether it is finance problem, whether it is labor problem, whether it is some other problem related to house documents, engineer, எது இருந்தாலும் உடனே சொல்யூஷன் கிடைச்சது. ஆஹா, நம்ம சாய் பகவானோட கடாட்சத்தில் இந்த வீட்டை அழகாக கட்டிப்பிடிக்கிறோன்னு இருக்கிறப்போ கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு. ஒரு வருஷத்தை நம்ம பிளான் பண்ணது 2 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணிவிட்டு என்ன பேர் வைக்கலான்னு நான் யோசிச்சுட்டு இருந்தப்போ என் மனசுக்குள்ளேயே அவர் வந்து அசரியாக சொன்னார், என் பேரோட சேர்த்து உங்கள் பேரே இணைச்சி வைக்கிறார். அப்புறம் நான் வந்து சாய் ராகவி அப்படின்னு என்னோடய டியூப்ளெக்ஸ் வில்லாவுக்கு பேர் வச்சேன். ராகவின்னா என் பேர், என் ஒய்ஃப் பேர், என் பையன் பேர், மூணுத்தையும் ஐக்கியம் பண்ணி ராகவி. சாய் பகவான் முன்னாடியே இருக்கார், எங்களோடய இருக்கார், முன்னாடியே இருக்கார். அந்த சாய் ராகவியில் இன்னொரு இது என்னென்னா, ராகவின்னா ராகத்தை அடிப்படையாக கொண்டது. நானும் ஒரு சிங்கர், சொல்லப்போனால் நான் வந்து ஒரு பேங்க்கில் மேனேஜராக இருந்து டிஆர்எஸ் வாங்கி ரிட்டையர் ஆனேன். அதனால் வந்து அந்த பாட்டில் ஒரு இன்வால்மெண்ட்டில் ஆன்மீக பாடலாம் பல கோயில்களில் பாடியிருக்கேன், பல பாட்டெலாம் பாடிட்டுருக்கேன். அது இப்போது நம்ம சாய் மேலே நிறையா கம்போஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் சாய் ராகவின்னு பேரை வச்சுட்டு நாங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணி உள்ளே வந்தோம். வந்த உடனே சாய் பகவான் எங்கேயுமே இருக்கணுன்றதுக்காக எங்கே போனாலும் எனக்கு வந்து ஏதாவது ஒரு சாய் பகவான் ஒரு கேலண்டர்லேயோ ஒரு படத்துலேயோ இதுலேயோ வந்து எனக்கு காட்சி தருவார்.
என்னை கூட்டிகிட்டு போக சொல்ல நானும் கேட்டு வாங்கிட்டு வந்து என் வீட்டில் வச்சுக்குவேன். அப்படிலாம் இருக்கிறப்போ தான் ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, நம்ம பெரிய வரவேற்பு சாய் பகவான் வேணுமே அப்படின்றதுக்காக நான் வந்து தேடிட்டு இருந்தப்போ, நாளைக்கு நான் வந்து உங்கள் வீட்டில் வந்து உட்கார போகிறேன்டா அப்படின்னு ஆணித்தனமாக சொன்னாருங்க. அதே மாதிரி பாருங்கள், மறுநாள் வந்து ஒரு ஒர்க் மூலம் அம்பத்தூரில் இருக்கிற என்னோட இளைய சகோதரர் திரு ராமநாதன் அவர்கள் வீட்டுக்கு போகும்படியான ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது. நாங்கள் ஃபேமிலியோட காரில் போயிட்டு அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு கிளம்புறப்போ அங்கே ஒரு ஓரமாக ஒரு கேலண்டரில் நம்ம சாய்பம், அது எப்படி ராஜ சிம்மாசனத்தில். ஆனால் அந்த கேலண்டர் வந்து ஒரு அழுக்காக ஒருத்தருமே யாருமே கேட்பாரட்ட முறையில் இருந்துச்சு. அவர் என்னை பார்த்து சிரிச்சாருங்க. சிரித்த உடனே, என்ன பாபா வரியா, எங்களோட வரீங்களா அப்படின்னு கேட்டேன். அது சிரிச்சுட்டே பதில் சொன்னார். அதுக்கப்புறம் எனக்கு என்னமோ நான் கிளம்பிட்டு கூட அந்த கேலண்டரை வந்து கேட்கலாமா வேணாமா, கேட்டால் அவங்க தருவாங்களா மாட்டாங்களா, இப்படி பல சந்தேகங்கள். அதனால் நான் வந்து எப்படி சரி கேட்டுருதுன்னு சொல்லிட்டு தம்பிகிட்ட கேட்டேன், இந்த கேலண்டர் வந்து நீ யூஸ் பண்ணுறியாங்க? இல்லை நாங்களாம் யாரும் சாய்டி ஓட்டிடல, இங்கே டெனண்ட்டாக இருந்தவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்க தெலுங்கு பீப்புள் அப்படின்னாங்க. சரி நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். வந்தால் அந்த கேலண்டர் வந்து ஒரு மாட்டினா அது ஒரு கேலண்டரை தான் இருந்ததை தவிர ஒரு ரூபத்தில் அது கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு என்னோடய ஹவுஸோட இன்டீரியர்லாம் சேர்க்குறப்போ கார்பெண்டரை கூப்பிட்டு அதுக்கு ஒரு ஃப்ரேம் அடித்து, எலக்ட்ரீஷியன்லாம் வந்தப்போ அதுக்கு டிஜிட்டல் லேம்ப்லாம் போட்டு, இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய வரவேற்பறையில் ராஜ சிம்மாசனத்தில் கம்பீரமாக சிரிச்சுட்டு, எனக்கு மட்டும் இல்லை என் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை வரவங்களுக்கெல்லாம் அருள் பரிபாலிச்சிட்டுருக்கான பார்த்துங்களேன். இதுதான் சாய் பகவான் எனக்கும் என் குடும்பத்துக்கும் பிரவேசித்து எங்கள் இல்லத்தில் வந்த ஒரு நிகழ்வு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்துச்சு. ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நிறையா சாய் டிவிலேருந்து மற்ற இதெல்லாம் வந்து துணி பூஜா, பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸு, பப்ளிக் பூஜாஸ், ஹோமம்ஸு அதுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க, அழைப்பு வரும். நானும் போய் எல்லாத்தையும் கலந்துட்டு நம்ம சாய் பகவான் மேலே ஒரு 2 பாட்டு பாடிட்டு பக்தியோடு இது பண்ணிட்டு வருவேன். அப்படி ஒரு தொடர்பு தான் நம்ம சாயோட எனக்கு ஏற்பட்ட ஒரு பின்னணி, ஒரு தொடர்பு. அது இன்றைக்கும் நினச்சி நிறைய இடத்துல எனக்கு உபயோகமாக சந்தர்ப்பத்துக்கெல்லாம் பயன்பட்டு பல காரணங்களுக்கு உதவிக்கரம் நீட்டிகிட்டு இருக்காரு நம்ம சாய் பகவான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கிறப்போ ஒரு ரஷ்யடி போகணும்னு நினச்சோம். உடனே ஒரு ஏஜென்ட்ஸ் மூலம் ஒரு பேக்கேஜ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 டேஸ் போகலான்னு போகணும். அங்கே போகிறப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய லக்ஸரி ஹோட்டலில் எல்லாம் லாட் போட்டிருந்தாங்க. எல்லாம் அங்கேயும் சாயெல்லாம் வச்சுட்டு ஆராதனை எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாம் ஆர்த்திலாம் 4 வேளை நடந்துட்டு இருந்துச்சு. சாய் ஷிரடி பாபா சாய் மெயின் டெம்பிளில் ஆர்த்தி நடக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. நாங்கள் போயிட்டு க்யூவில் நிற்கிறோம். அந்த சன்னிதானத்துக்குள்ளே வரப்போ அங்கே இருக்கிற ஒரு குருசாமி என்னை பார்த்து கையை காட்டான், முன்னவான்னு ஆகையாவான்னு சொல்லி சொன்னேன். என்னடா அது இவ்வளோ பேர் விட்டு நம்மளை கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி சொன்னாங்க, கூப்பிட்றாங்க. சரி நான் போன உடனே பாபா கா ஏ கானா காவ், அதாவது பாபா மேலே ஒரு பாட்டு பாடு அப்படின்னு ஒரு அதிகார தோரணை சொன்னார். பாபாவே அவருக்குள்ளே இறங்கி எனக்கு வந்து கட்டளை பிறப்பிச்சதான் நான் நினச்சிட்டு இருக்கேன். உடனே இங்கே ஹிந்திக்காரங்களாச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாங்கிறப்போ ஒரு பாட்டு, எனக்கு ஹிந்தி பாட்டு ஞாபகம் வந்தது. அதை நல்லா உச்ச ஸ்தாயில் பாடினேன். பாடி முடிக்கிறேங்க, அவர் பாபா கழுத்துலேருந்து ஒரு மாலை அப்படியே வந்து என் தோல் மேலே இருந்துச்சுங்க. கதையெல்லாம் நிஜம், உண்மை, சத்தியம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே ஒரு இன்ப அதிர்ச்சி, எனக்கு மட்டும்தான் என் குடும்பத்துக்கும் அந்த ப்ரீஸ்ட் எல்லாருக்குமே. உடனே உங்களுக்கு பாபா அருள் பரிபூர்ணமாக இருக்குது, நீங்கள் இன்னும் 2 பாட்டு பாடுங்கன்னு என்னை தனியாக அங்கே ஒதுக்கிட்டு என்னை பாட வச்சாங்க. பாடி முடித்த உடனே இந்த பூர்ண கும்ப தேங்காய், மட்டை தேங்காய் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அது எல்லாருக்கும் கொடுக்குறதுலாம் வந்து விஐபிஸ் தான். அதை எடுத்து என் கையில் கொடுத்து, இதை உங்கள் பூஜை ரூமில் கொண்டு போய் வைங்க, பாபா உங்களுடைய என்றைக்கும் இருப்பார், இந்த மட்டை தேங்காயும் கெட்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஷால் எடுத்து போட்டாங்க, இன்னும் 2 மாலையெல்லாம் போட்டாங்க. அங்கே 2 நாள் தங்கி குறைஞ்சபட்சம் ஒரு 4 தடவை பாபா போய் தரிசனம் பண்ணுறோம். ஒவ்வொரு தடவை ரொம்ப நல்ல ட்ரீட்மெண்ட்லாம் வந்துச்சு. இது வந்து எங்களோட ஷீரடி பாபாவை தரிசித்த நேரடி நிகழ்ச்சி. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே
பல பிரச்சனைலாம் வரப்போலாம் நான் வந்து உடனே பாபாட்ட தான் கேட்பேன். பாபா உத்தரவு கொடுத்தா தான் அதுக்கப்புறம் நான் பண்ணுவேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் திடீர்னு பார்த்தீங்கன்னா முகத்துக்கும் கழுத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் ரைட் சைடில் ஒரு சின்ன கொப்பளை மாதிரி ஆரம்பித்து அது அப்படியே உப்பிட்டு போய் ஒரு பெரிய கட்டி ஆயிடுச்சு. அது வெளிப்புறமாக இருந்ததுனால பார்த்தீங்கன்னா அது முகத்துக்கே ஒரு 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 மாதிரி தோற்றத்தை கொடுக்குற மாதிரி இருந்தது. நார்மலாக பார்த்தீங்கன்னா மீடியா பர்சன்ஸு, சிங்கர்ஸு, ஆக்டர்ஸ் அவங்களுக்குலாம் முகம் தான் ஒரு முகவரி இல்லையா? அதனால நான் என்ன பண்ணேன், என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு சரி எல்லாம் நம்ம நார்மலாக பாபாவோட அகேன்ஸ்ட்டு பாபாட்ட வேண்டிகிட்டே இருந்தேன். அது கடையில் வீட்டில் இருக்கவங்க மற்றவங்களாம் சொன்னதுனால டாக்டர்ஸ்லாம் போய் காட்டி 2-3 டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணோம். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொன்னாங்க. அந்த டெஸ்ட் சரி, இந்த டெஸ்ட் ஆயிரக்கணக்காக பணத்தை பிடிக்கின்றோம். சரி ஒன்றும் க்யூர் ஆகிற மாதிரி தெரியல. இருந்தாலும் சரி பாபா தான் விட்ட வழி, அவர் சொல்கிறபடி தான் நம்ம கேட்டுட்ருக்கோம், அவரே கேட்போம்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி எல்லா நம்ம சென்னையில் இருக்கிற மயிலாப்பூர் கோயிலேருந்து, பாபா கோயிலேருந்து, ஈசிஆர், மற்றபடி நம்ம சாலிகிராமம், அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 5-6 கோயிலுக்கு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் மாதத்துக்கு ஒரு ட்ரிப் போகிறது வழக்கம். அது போகிறப்போ அந்த நம்ம சாலிகிராமம் கோயில் இருக்கிற சார் அவர் வந்து என்னோடய பாட்டை ரொம்ப விரும்புவார். அவர் வந்து சாமி பகவானை சுற்றிட்டு ரோஜா மாலை போட்டுட்டு வரப்போ அங்கே சாலிகிராம் கோயில் போயிருக்கவங்களுக்கு தெரியும், ஒரு மந்திர கோல் மாதிரி அது வச்சுருப்பார். அதை வச்சு என்ன பண்ணார், என் தலையில் தடவிட்டு கையால் வருடி கொடுத்து அந்த மந்திர கோலால் அந்த கட்டியை 3 தடவை தடவி கீழே தட்டி விட்டார். அப்போவே வலிலாம் போய் ஒரு கட்டிலாம் உதிர்ந்து பாபா என்னை கட்டி அணைச்சி ஆசீர்வதிச்சா மாதிரி ஒரு தெம்பான அனுபவம். அதெல்லாம் சொல்லி தெரியாது, நம்ம அனுபவபூர்வம் உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும். அதை வந்துட்டு அப்புறம் நான் வீட்டுக்கு வந்தேன் பாருங்கள், 2-3 நாளில் தானாக கட்டி கரையாச்சு. ஆயிரக்கணக்காக பல டாக்டர் சந்தித்து மாதக்கணக்காக இருந்த அந்த கட்டி ஒரே வாரத்தில் கரைஞ்சி நார்மல் ஆகிடுச்சு. யூனிஃபார்ம் ஸ்கின் அண்ட் யூனிஃபார்ம் வந்துச்சு. இதெல்லாம் பாபாவோட மகிமை இல்லாத வேறு யார்கிட்ட சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். அதனால் இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இன்னும் ஒரு சில நிகழ்ச்சியில் நான் திருப்பி வந்து பாபா பர்மிஷன் கொடுத்தாருன்னா, சாய் டிவிலையும் பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா நான் வந்து இன்னும் சில அனுபவங்களை உங்களோட பகிர்ந்துக்க தயாராக இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாபா வந்து எல்லாருக்குமே சொல்கிறது, நீ ஏன் இந்த பாச வலை மாய வலையில் சிக்கி தவிச்சிட்ருக்க, தத்தளிச்சிட்ருக்க, என்ன நினச்சி உருகு, நான் தான் உனக்கு தாய், தந்தை, தகப்பன், தமையன், நண்பன், குரு, ஆசான், எல்லாமே நான் தான். அதனால் நீ என்னை நினச்சி எந்த காரியம் நினச்சாலும் எந்த காரியம் நடத்தினாலும் நான் உன் கூடயே இருப்பேன், உன்னை சக்ஸஸாக முடிச்சு கொடுப்பேன்னு ஒரு உறுதிமொழி எனக்கு மட்டும் இல்லை, தீவிர சாய் பக்தர்களுக்கு எல்லாருக்குமே சொல்கிறது தான். இன்னைக்கு கூட ஏதாவது ஒரு உபாதை வந்து எனக்கோ குடும்பத்துக்கோ வந்தால் முன்னாடி நான் சொன்ன இந்த சாய் காயத்ரி இருக்கு இல்லையா, ஓம் சாய்நாதாய வித்மகி ஷீரடி வாசாய தீமகி தன்னோ சாய் பிரச்சோதியார், இந்த 4 லைனை உருகி பாபாட்டில் ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு நம்மளால் எத்தனை தடவை முடியுமோ அத்தனை தடவை அந்த மந்திரத்தை சொல்லி இந்த உபாதை என்னை விட்டு போகணும், ஐ ஷுட் கெட் க்யூர் அப்படின்னு சொன்னால் தீவிரமாக நிச்சயமாக ஏதோ ஒரு பலன் கிடைக்குது. இதே தான் நான் பல பேர்கிட்ட மீடியாலேயும் சரி பல எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்கள்லாம் சொன்னேன், நல்ல பலன் இருக்குதுன்னு அவங்களும் எனக்கு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நண்பனா, ஆசானா, குருவா, தாயா, தமையனா, தந்தையா இருக்கிற நமது ஆச்சாரியா சாய் குரு என்ன சொல்லியிருக்காரு, நீ வந்து கடமையை செய், பலனை எதிர்பார்க்குற. பகவத்கீதாலே கிருஷ்ணர் அதான சொல்லியிருக்காரு. அதாவது எனக்கு வந்து நீ மாலை போடுறதோ, பழங்களை கொண்டு வரதோ, ஷால் போத்துறதோ, கிரீடம் வைக்கிறதோ, இதெல்லாம் வந்து நான் உங்ககிட்ட எதுவுமே எதிர்பார்க்குறப்பா. நீ உன்னோட வழியில், சத்தியமான வழியில் பிரயாணம் பண்ணு. உன்னால் முடிஞ்ச தொண்டை பக்தர்களுக்கும் அன்பர்களுக்கும் செய். பசிக்கிறவங்களுக்கு புசிக்கிறதுக்கு ஆகாரம் கொடு. வறுமையில் வாடுறவங்களுக்கு ஆடைகள் கொடு. வெயிலில் போகிறவங்களுக்கு தளர்ச்சி ஏற்படாமல் ஒரு குடையை கொடு. இதெல்லாம் உன்னால் முடிஞ்சது தானே, செய்யலாம் இல்லை. அதனால் இதெல்லாம் செஞ்சாலே நரக்கி சேவா நாராயணுக்கு சேவா, மனுஷனுக்கு செய்கிற சேவை மாதவனுக்கு செய்கிற சேவை. இதெல்லாமே நான் வந்து ஒரு பெரிய இதாக எடுத்துட்டு உன் கூடவே என்றைக்கும் எப்பவும் இருப்பேன். நிச்சயமாக உன்னோட எல்லா நல்ல காரியத்துக்கும் துணையாக இருப்பேன். உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் தீர்த்து வைப்பேன்னு சொல்கிறவர் நமது சாய் பகவான் என்று கூறி
ஓம் சாய் பகவான். ஓம் சாய். சாய்பாபா சாமியுடைய மகிமைன்னு எங்களுக்கு வெளிப்படுத்துனது என்னன்னா, நாங்க வந்து ஒரு நாள் வெளியூர் போயிருந்தோம் குடும்பமா. அப்ப எங்களோட பெட்டு வந்து அது வீட்டுக்கு காவலா வச்சுட்டு போனோம் டாக்கு. நாங்க முதல்ல எடுத்து வளர்த்த பிராணி அதுதான். நாங்க வெளியூர் அதுவும் திருப்பதிக்கு போயிட்டு வந்தோம். போயிட்டு வரும்போது மறுநாள் வந்த உடனே அது உணவு எடுத்துக்கவே இல்லை, தண்ணி கூட எடுத்துக்கலன்னு சொல்ல போனா. தண்ணி குடிச்சாலும் எது குடிச்சாலும் அதனுடைய இதுல உடம்புல நிக்கல, அது வாமிட் பண்ணிட்டே இருந்தது, சுருண்டு 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 படுத்துட்டு இருந்தது. எங்களுக்கு எல்லாம் ரொம்ப மனவேதனையா இருந்தது. அது மட்டும் இல்லாம அதுவும் கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு ஒரு உயிரினத்துக்கு இந்த மாதிரி இருக்குதுன்னு போது மனவேதனை ரொம்ப இருந்தது. நான் முதல்ல அப்பதான் சரி, வெளியில எல்லாம் சாய்பாபாவோட இதெல்லாம் இந்த கூடாரெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. சரி, அப்போ தோணுச்சு நாம ஏன் இவரை வேண்டி பார்க்க கூடாதுன்ற ஒரு ஐடியா வந்தது. அப்படி வரும்போதுதான் சும்மா விளையாட்டாதான் நாங்க நினைச்சுக்கிட்டோம், டாக் வந்து ஏதாவது அதனோட இறையை அதை எடுத்து அது உயிர் பிழைக்கணும், அதுவும் கோயிலுக்கு போயிட்டு வந்து இந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு நாங்க ரொம்ப பயந்தோம். அதுக்கப்புறம் மனவேதனையா இருந்துகிட்டே இருந்தது அதை பார்க்கும் போதெல்லாம், அது எப்படியாவது பொழைச்சிடாதான்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்ட பிரகாரமே அங்க ஒரு சாய்பாபா கோயில் இருந்தது. நாங்க வேண்டிட்ட பிரகாரம் அதுவும் இறையை எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்க போயிட்டு வந்து விபூதி நெத்தில இட்டு விட்டோம். அதுக்கப்புறம் அது சாப்பிட ஆரம்பிச்சுது. அதோட அதுக்கு ஏத்த மாதிரி நாங்களும் கொஞ்சம் சேர்ந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே கவனிச்சுக்கிட்டதுனால அது நல்லாவே ஆயிடுச்சு. இப்ப அதுக்கும் ஒரு 7 வயசு கிட்ட ஆயிடுச்சு. இது நடந்தது 7 வருஷத்துக்கு முன்னாடியே. இப்ப நல்லாவே இருக்கு, அவர் நல்லா இருக்காரு இப்போ ராக்கி. அது அவரோட மகிமையா தான் நான் நினைக்கிறேன். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.